தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது, அதனை பார்க்கலாம். நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக தொடர்ந்த 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு தொடர்ந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் நடிகர் வடிவேலு நேரில் ஆஜராகி இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன, முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. அது வைத்தி, ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். வணக்கம். யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில தன்னை பற்றி அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக கூறி 5 கோடி ரூபாய் வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக நடிகர் வடிவேலு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பதற்கு சிங்கமுத்துவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருந்தார். இந்த வழக்கில் சிங்கமுத்து தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் அவதூறு என்று சொல்லக்கூடிய வார்த்தை எது என்பதை வடிவேலு தன்னுடைய மனுவில் குறிப்பிடவில்லை எனவும் திரைத்துறையை சேர்ந்தவர்களுடைய கருத்துக்களை மட்டுமே பேட்டியில் தெரிவித்ததாகவும் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற வரைக்கும் வடிவேலுக்கு எதிராக அவதூறு கருத்து எதையும் தெரிவிக்கப் போவதில்லை என்ற ஒரு உத்தரவாத மனுவையும் சிங்கமுத்து தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில இந்த வழக்கு வடிவேலுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இன்றைக்கு மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு வடிவேலு நேரில் ஆஜராகி வாக்குமூலம் அளிப்பதற்காக ஆஜராகுவதற்காக வருகை தந்திருந்தார். நீதிமன்றத்தில் ஆஜரான அவரிடம் பெயர் மற்றும் ஊர் விவரங்கள் கேட்டு முடித்தவுடன் சிங்கமுத்து தரப்பு வழக்கறிஞர் அறிவழகன் இந்த வடிவேலுடன் குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறதாகவும், அதனால் இதை 2 வாரங்களுக்கு இந்த விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இதை கேட்ட மாஸ்டர் நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைப்பதாகவும் அங்கேயே முறையிட்டுக் கொண்டு அங்கே முடிவை பெற்று வரும்படி தெரிவித்து வழக்கை மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.